அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? 1944 காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரை. மதிப்பிற்குரிய லாலாஜி, உங்களது மதிப்பும் புகழும் உங்கள் பிரிசெப்டர் பாபு மதன் மோகன்லாலுக்கும் மதிப்பும் புகழும் பெற்றுத்தரும். வேறு ஒருவரையும் நான் தயார் செய்யவில்லை என்று அவர் வருந்த தேவையில்லை. அவரிடம் காட்டும் வெளிமுக மரியாதையை விட்டுவிடாதீர்கள். உள்ளார்ந்த அம்சங்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பப்படி இருக்கலாம். இது வந்து லாலாஜி பாபுஜிக்கு சொல்ற அறிவுரை. இந்த பாபு மதன் மோகன்லால் அப்படிங்கிறவர் பாபுஜியினுடைய பிரிசெப்டர். ஏன்னா லாலாஜி காலத்துல பாபுஜி பிரிசெப்டராகவே இல்லை. அதனால அவரு யார்கிட்ட சிட்டிங் வாங்கிக்கிட்டு இருந்தாரா, யார் அந்த காலத்துல சிட்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு பிரிசெப்டர் லாலாஜி தயார் செய்து வைத்து விட்டு போன பிரிசெப்டர்கள்ல ஒருத்தர் பாபு மதன் மோகன்லால். அதுதான் சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு மதிப்பும் புகழும் அடைகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரிசெப்டருக்கும் மதிப்பும் புகழும் கூடும். வேறு யாரையும் நான் தயார் பண்ணல அப்படின்னு அவர் வருத்தப்பட வேணாம். உங்களை நான் ரொம்ப அருமையா தயார் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்துல இப்ப இருக்கிற கண்டிஷன் படி பாபுஜி அவரை விட ஹையர் லெவலுக்கு போறாரு. இவருடைய பிரதிநிதியாகவே ரெடி ஆகிறார். அதனால அந்த காஷனையும் கொடுக்கிறார். வெளிமுகமாக அவரிடம் காட்டும் மரியாதையை எந்த காலத்திலும் விட்டு கொடுத்துடாதீங்க. உள்ளார்ந்த அம்சங்களை பொறுத்தவரை நீங்க மாஸ்டர் மாதிரி, அவரு அபியாசி. ஆனா வெளியில உங்களுடைய பிரிசெப்டருக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அது விட்டுறாம கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறாரு. நீங்கள் அமைப்பை உருவாக்க வேண்டும். உங்களது எண்ணங்களும் நோக்கங்களும் என்னுடையதாகவே இருக்கும். மேலும் இவை சரியாக இருக்கும். அடுத்து பாபுஜிக்கு சொல்றாரு, நீங்கள் ஒரு அமைப்பினை, ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கணும். நீங்க அப்படி உருவாக்கும் பொழுது என்ன மாதிரி அமைப்பு உருவாக வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அப்படியே செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் எப்பொழுதும் என்னுடையவையாகவே இருக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உங்களுக்கு எண்ணமா வரும். அதனால அது சரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அறிவுரை பாபுஜிக்கு, நீங்கள் என் பணிவான மனநிலையை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் எந்த காரணம் கொண்டும் அவரது வாசலில் கையேந்தி நிற்கும் குணத்தை கைவிடக்கூடாது. அதே நேரத்தில் அரசனை போல நடந்து கொள்வதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டு ஒரு டிஃபரெண்ட் கேரக்டரையும் நீங்க செய்யணும். என்னன்னா, ஒரு பக்கம் பணிவான மனநிலையோட வாசலில் கையேந்தி நிற்கின்ற அந்த மனோபாவத்தோட எப்பயும் இருக்கணும். அதே நேரத்துல உங்களுடைய நடவடிக்கைகள்ல, உங்களுடைய நம்பிக்கையில நீங்க அரசன் போல நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட கொடுக்கப்படும். அப்போ ஒரு பகுதியில நீங்க ஒரு அரசனை போல இருக்கணும், இன்னொரு பகுதியில கடவுள்கிட்ட, அதாவது உங்களுடைய குருநாதர்கிட்ட அல்லது பாபு மதன் மோகன்லால் உங்க பிரிசெப்டர்கிட்ட எப்படி வேணாலும் வச்சுங்க. இன்னொரு சைட்ல நீங்க பணிவாகவும் வாசலில் கையேந்தி நிற்கின்ற அந்த குணத்தோடையும் இருக்கிறதுக்கு கத்துக்கணும். ரெண்டு விஷயங்களையும் நீங்க ஜாக்கிரதையா கையாளணுங்கிறத சொல்றாரு. பாபு மதன் மோகன்லாலின் மன வருத்தத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். அதிகப்படியான அடக்கத்துடன் இருக்கும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அவ்வாறே செய்யுங்கள். இவருடைய பாபுஜியினுடைய ஒரு அடக்கத்தினால, பணிவுனால வேற ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் தரக்கூடிய சூழ்நிலை, பாபுஜிக்கு ஒரு குறைபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். நமக்கு தெரியாது இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல என்னென்ன நடந்ததுன்னு தெரியாது நமக்கு. அதுக்காக அவருடைய பிரிசெப்டர் மதன் மோகன்லால் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அதுதான் லாலாஜி சொல்றார், மதன் மோகன்லாலின் மன வருத்தத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் ரொம்ப இரக்கத்தோட இருக்கக்கூடாது, கொஞ்சம் கண்டிப்போட நடந்துக்கணும். அளவுக்கு அதிகமா அடக்கத்தோடு இருக்கிற பழக்கத்தை கொஞ்சம் விட்டுடுங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றேன். நான் பாபு மதன் மோகன்லாலை என் மகனாக கருதுகிறேன். என்ற எண்ணத்துடன் அவர் பணிபுரிந்தால் அவர் ஒரு போதுமான மனோதைரியத்தை கொண்டிருப்பார். இது நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரு ஹிண்ட். உங்களுக்கு பணிபுரியறதுக்கான மனோதைரியம் இல்லை, ஒரு பெரிய ஒரு HFN நடத்தணும், இல்லை ஒரு தியான உற்சவம் நடத்தணும்,
இல்லைன்னா ஒரு இடத்துல போய் வேலை செய்ய போறோம். அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஒர்க் வந்து ஒரு கூட்டத்துல போய் நிக்கும் பொழுது எடுபடுமா? அப்படிலாம் சந்தேகம் வரும் பொழுது, நம்மள வந்து மாஸ்டருடைய மகன், என்னுடைய அப்பா, நான் அவருடைய மகன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னாலே அந்த தைரியம் வரும். அததான் அவர் சொல்றார். நான் பாபு மதன் மோகன்லாலை என் மகனாக கருதுகிறேன் என்ற எண்ணத்துடன் அவர் பணிபுரிந்தால், அவர் போதுமான மனோதைரியத்தை கொண்டிருப்பார். இங்க என்னன்னு கேட்டா, நான் வந்து அவர அப்பாவா நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்ட விட, அவருடைய பையனாக என்னை மாஸ்டர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். மாஸ்டர் அவருடைய தூதுவராக, அவருடைய மகனாக என்ன வந்து இங்க அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு போனோம்னா, அது வந்து அந்த ஒர்க் இன்னும் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்ட இங்க குடுக்குறாரு. ஒரு சிங்கக்குட்டி சிங்கத்தின் குணங்களை கொண்டிருக்கும். யாரை நான் என் மகனாக கருதுகிறேனோ அவரும் ஒரு சிங்கம் தான். நம்ம வேணா மாஸ்டர் அப்பாவாக கருதலாம். அதனால வர்ற எஃபெக்ட் வந்து அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. மாஸ்டர் வந்து என்னை தன்னுடைய மகனாக கருதுகிறார் அப்படிங்கிறது தான் அங்க எஃபெக்டிவான விஷயம். ஸோ டெக்னிக் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒண்ணு இது மாதிரி மைனூட்டா கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணலாம், இதை படிச்சுட்டோமா, நம்ம வந்து ஒரு இன்னைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ நம்மளால கையாள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மாஸ்டருடைய மாஸ்டர் என்ன வந்து அவருடைய மகனா நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த எண்ணத்தோடயே போய் அந்த வேலையை செஞ்சு பார்த்தோம்னா அந்த எஃபெக்ட் கிடைக்குதான்னு டெஸ்ட் பண்ணலாம். இதுல வந்து பாசிட்டிவான ரிசல்ட் வரலாம், நெகட்டிவான ரிசல்ட் வரலாம், நியூட்ரலான ரிசல்ட் வரலாம். இது மனிதர்களை பொறுத்தது. ஆனா இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணி பார்த்து ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது இது வந்து நமக்கு ஒரு எஃபெக்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவரை நான் என் மூத்த குழந்தையாக கருதினேன். மீதமுள்ள குழந்தைகளும் என் குழந்தைகள் மாத்திரமே. இசட்டில் நடந்த நிகழ்வினால் ஏற்பட்ட விளைவு இப்பொழுது மதன் மோகன்லாலிடம் இல்லை. இப்போது இங்கு நேரம் நன்றாக உள்ளது. அவரது பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. அவர் மீண்டும் உடல் நலம் பெறுவார். தனது உள்நிலையை அவர் உணராமல் உள்ளார். இப்பொழுது எவரையுமே அவருடன் ஒப்பிட முடியாது. ஏதோ ஒரு சம்பவம் பக்கத்து ஊர்லயோ எங்கேயோ அவங்க போகும்பொழுது ஏதோ ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட்டிருக்கலாம். அது வந்து அவங்களுடைய ஆன்மீக நிலையை பாதிச்சிருக்கலாம். அல்லது அதனால அவர் உடல் நலம் குன்றி இருக்கலாம். ஆனா திரும்பியும் அவரை வந்து சரி பண்றது என்னுடைய பொறுப்புன்னு லாலாஜி ஒத்துக்கிறார். அதோட அவருடைய இன்னர் கண்டிஷன் என்னங்கிறத அவர் இன்னும் உணரவில்லை. அதை உணரணும் அவரு. இப்பொழுது எவரையுமே அவருடன் ஒப்பிட முடியாது. நான் உயிரோட இருந்த காலத்துல எனக்கு சீடர்களாக இருந்த யாருடைய உள்நிலையும் வந்து இப்போதைக்கு மதன் மோகன்லாலுடைய உள்நிலை அளவுக்கு உயரவில்லை. ஆனால் அது அவரே இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் வந்து பாபுஜி சொல்ல சொல்ல எழுதுறதே அவருடைய பிரிசப்டர் தான் எழுதுறாருன்னு மாஸ்டர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து இந்த உள்முக தொடர்பானது காலம்புற 10 to 12 நடக்கும் பொழுது பாபுஜியும் அவரும் பேசும் பொழுது லாலாஜியும் உள்முக தொடர்பு மதன் மோகன்லாலும் கூட இருக்காரு. இப்ப மதன் மோகன்லால் கேள்வி கேட்கிறார். இன்னொருவரின் தீய எண்ணங்களின் விளைவு என் மீது ஏற்படுவதற்கு நான் என்ன தவறு செய்தேன்? இது வந்து பாபுஜி காலத்துல அப்ப வந்து ரொம்ப நடந்திருக்கு. அதுக்கான காரணங்கள் நம்ம அடுத்தடுத்து படிக்க போகும்போது அந்த இடம் வரும்பொழுது நம்ம பத்தி இதை பத்தி நிறைய பேசலாம். ஸோ இன்னொருத்தவங்க ஒரு ஒரு கெட்ட எண்ணத்தோட இருக்கிறாங்கன்னா அந்த அந்த எண்ணத்தோட விளைவு என்ன ஏன் தாக்குது? அப்படி என்ன நான் தவறு செய்தேன்னு மதன் மோகன்லால் கேட்கிறார். லாலாஜி சொல்றார், நீங்கள் உங்கள் இதயத்தை ஒருவரிடம் கொடுக்கும் போது அதன் பலனை நீங்கள் பெற்றே ஆக வேண்டும். அதை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். ஆயினும் கவலைப்பட வேண்டாம். இப்போது எந்த விளைவும் எஞ்சியிருக்கவில்லை. வேதனை அதிகரித்த போதிலும் உங்களுக்கு எந்த தீங்கும் நேரவில்லை. இது வந்து பிரிசப்டர்களுக்கான ஒரு குறிப்பு. எல்லா அபியாசிக்குமான குறிப்புன்னே வச்சுக்கலாமே. நம்முடைய இதயத்தை நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா நம்ம மாஸ்டர் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக மனித மட்டத்துல நம்முடைய இதயத்தை மற்றவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களும் நம்மளை தாக்கதான் செய்யுது. அவர்களுடைய நடவடிக்கைகள் நம்மளை தாக்கதான் செய்யுது. அதுதான் சொல்றாரு, உங்கள் இதயத்தை நீங்கள் ஒருவரிடம் கொடுக்கும் போது அதன் பலனை நீங்கள் பெற்றே ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு பலனை தான் நீங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றொருவருடைய தீய எண்ணங்களின் விளைவு அவர் மேல ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா அவர்கிட்ட ரொம்ப லவ்வபிளா இருந்திருக்காரு. அவர் வந்து அபியாசியா இருந்திருக்கலாம். அல்லது வந்து அவருடைய
மகனாவோ இல்ல சொந்தக்காரங்களாவோ இருந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர்ட்ட மதன் மோகன்லால் வந்து ரொம்பவும் அன்போட இருந்திருக்காரு. அவங்களுடைய சில தவறான எண்ணங்களும், நடத்தைகளும் அவரை பாதிச்சிருக்கு. ஆனா லாலாஜி சொல்றாரு, "நான் இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் உங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார் பாது மதன் மோகன்லால். ஒரு சீடர் தனது மாஸ்டரின் மீது எல்லையற்ற அன்பை வளர்த்துக் கொள்வது எப்படி? அதுக்கு லாலாஜி பதில் சொல்றாரு. ஒரே ஒண்ணுதான். நிலையான நினைவு மற்றும் மாஸ்டரின் மீது தியானம் செய்வதன் மூலமாக. இத நம்ம வந்து திருப்பி, திருப்பி, திருப்பி வாய்ஸ் ரியல் படிக்கும்போது சொல்லிட்டே வரணும் பல இடங்கள்ல. நிலையான நினைவு மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ராசஸ் எதுவும் கிடையாது. அந்த நிலையான நினைவை வளர்க்கறதுக்கு மாஸ்டர் மீது, மாஸ்டருடைய உருவத்தின் மீது தியானம் செய்வதை விட ஒரு சிறந்த வழி எதுவும் கிடையாது. இதுதான் வந்து லாலாஜியும், பாபுஜிக்கு, மதன் மோகன்லாலுக்கு இந்த இடத்துல சொல்றார். அடுத்து, உங்கள் சகோதரர் ஒருவருக்கு உங்களுடன் கருத்து வேறுபாட்டிற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக ஒரு குறிப்பு வந்தது. இந்த குறிப்பு வந்து பாபுஜிக்கு கொடுக்கப்படுது. உங்கள் சகோதரர் ஒருவருக்கு உங்களுடன் கருத்து வேறுபாட்டுக்கான சாத்தியக்கூறு இருப்பதாக ஒரு குறிப்பு வந்தது. நீங்கள் என்னிடம் வருவதை அவர் விரும்பவில்லை. இதர வழிகள் வெற்றி தராததை கண்ட அவர் உங்களது ஆன்மீக முன்னேற்றம் முற்றிலும் இல்லாமல் போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். உங்கள் தீட்சையை ரத்து செய்யவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் உங்களிடம் பல கட்டுக்கதைகளும் கூறப்பட்டன. உங்களை கீழே இழுக்க வேண்டும் என்று எந்த நேரமும் கவலையுடனும் பதட்டத்துடனும் அவர் இருந்தார். ஆனால் நான் எப்பொழுதும் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டபடியால் அனைத்து விளைவுகளில் இருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட எந்த யுக்தியும் வெற்றி பெறவில்லை. ஸோ இந்த இடம் பாபுஜி வந்து எவ்வளவு எதிர்ப்புகளை மேற்கொண்டார். ஏன்னா அந்த காலத்துல வந்து அந்த இடத்துக்கு போட்டி நிறைய. இந்த காலத்துலயும் இருக்கு, எல்லா காலத்துலயும் இருக்கு. அப்ப வந்து என்னன்னா லாலாஜி போன பிறகு அவர் பெயரை சொல்லி அந்த குருங்கிற ஸ்தானத்தை பெற்றுக் கொள்வதற்காக போட்டி போட்டவர்கள் நிறைய பேர். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, பாபுஜி முன்னேறி வருவது, பாபுஜி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் வந்து அவங்களால தாங்க முடியல. ஸோ அதை எப்படியாவது பின்னுக்கு இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விதங்கள்ல முயற்சி பண்றாங்க. பாபுஜியை பத்தி பல தவறான அவதூறுகளை சொல்றாங்க. இன்னும் அதெல்லாம் ஒன்றும் அங்க வேகல அப்படின்னோடனே அவங்களுடைய முழு உணர்வையும் பயன்படுத்தி பாபுஜியுடைய முன்னேற்றம் தடைப்படணும்னு பிரார்த்தனையே பண்றாங்க. பாபுஜிக்கும் லாலாஜிக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யறாங்க. அவருடைய அந்த குவாலிட்டி குறையறதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகள்ல ஈடுபடணுமோ அதிலெல்லாம் ஈடுபடுறாங்க. யாருன்னு கேட்டா பாபுஜி கூடவே இருக்கின்ற அவரோடு பழகக்கூடிய சகோதர அபியாசி ஒருவர். அவருடைய நோக்கமே என்னவா இருந்துச்சுன்னா இவன் எப்ப வந்து எல்லாத்துலயும் எதுலயாவது ஒண்ணுல ஒழுக்கி விட மாட்டானா அப்படிங்கிறது. இது மாதிரியான சகோதர சகோதரிகள் வந்து நமக்கும் இருப்பார்கள். மிஷன்லயும் இருப்பாங்க, நம்ம கூடயும் இருப்பாங்க. பட் லாலாஜி என்ன சொல்றாரு, அவங்களோட போய் சண்டை போடுங்கன்னு சொல்ல, பாபுஜிக்கு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. நீங்கள் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டபடியால் அனைத்து விளைவுகளில் இருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். இங்கதான் நம்ம மாஸ்டர் ஜாஜி மாஸ்டர் சொன்ன அந்த சரணாகதி அது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறதுக்கு லாலாஜி நேரடியா சொல்ற இந்த ஒரு விஷயம். பாபுஜியை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடந்த போதிலும் அனைத்தையும் லாலாஜி கிட்ட விட்டுட்டு அவர் முழுமையான சரணாகதியில இருந்ததுனால நான் எப்பொழுதும் உங்களை பாதுகாத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு லாலாஜி சொல்றார். உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட எந்த யுக்தியும் வெற்றி பெறவில்லை. இப்போ மாஸ்டர்கிட்ட முழுமையாக சரணடைந்த ஒரு அபியாசிக்கு எந்த காலத்திலும் பாதுகாப்புக்கு பஞ்சம் இல்லை. நேரடியான ஒரு பாதுகாப்பு வளையத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு சரணாகதி மனநிலை வேணும். அப்பதான் வந்து அது சாத்தியமாகும். உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட எந்த எந்த யுக்தியும் வெற்றி பெறவில்லை. உங்களுடைய தரத்தை குறைப்பதற்கும் மற்றொருவது முன்னேற்றத்திற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவர் வந்து
இதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில சகஜம்தான். நம்ம அந்த சைடுக்கே போகாதனால நமக்கு தெரியல. ஒரு ஒரு அபியாசியினுடைய இதயத்துல வேலை பார்த்து அவருடைய ஒரு சக்கரத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு வளரவும் செய்யலாம். அவருடைய மனதுல கவனத்தை வச்சுக்கிட்டு அவருடைய சூட்சும சரீரத்து மேல வேலை செஞ்சு அவரை கீழேயும் இறக்கலாம். இதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்ப கிடையாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த காலத்துல இருந்தது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இன்னொரு குரூப் பாபுஜியினுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக கூட்டு பிரார்த்தனை எல்லாம் கூட பண்ணிருப்பாங்க போட்டு. உங்களை கீழே இழுப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இறுதியாக கடவுளின் விருப்பம் மட்டுமே வெற்றி பெறும் என்பது அவருக்கு தோன்றவில்லை. இந்த விஷயங்கள் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டன, ஏனெனில் நீங்கள் இரக்கம் கொள்வதை தவிர்க்க முடியும். உங்களை பற்றிய நற்செய்தியை 3 முறை நான் அவரிடம் தெரிவித்து இருக்கிறேன். இந்த புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே மாஸ்டர் நம்ம தாஜி மாஸ்டர் சொல்லும்பொழுது, இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது ஒரு ஆன்மீக ஆர்வலர் எந்த அளவுக்கு பணிவோட இருக்கணும், எந்த அளவுக்கு மாஸ்டருக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு முறை வலுப்பெறணும், எந்த மாதிரியான பண்புகளை வெளிப்படுத்தணுங்கிறதெல்லாம் இந்த புத்தகம் சொல்லுதுன்னு சொன்னார். இந்த பாடம் அதைதான் சொல்லுது. ஒரு குரு தன்னுடைய சீடனுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரு, ஒளி உலகத்துக்கு போயும் கூட அவங்களுடைய கண்ணும் கருத்துமாக எப்படி கவனிச்சுக்கிறாங்க. அதோட சேர்ந்து அவர் ஒரு ஹிண்ட் இங்கேயும் கொடுக்கிறார். உங்களுக்கு எதிராக எத்தனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இறுதியாக எது வெற்றி பெறும் என்றால், கடவுளின் விருப்பம் எதுவோ, மாஸ்டரின் விருப்பம் எதுவோ அது மட்டுமே வெற்றி பெறும். அதனால மாஸ்டர் என்ன விரும்புறாரோ அதுதான் வெற்றியை தேடித்தரும், அதுதான் நடக்கும், நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்ற ஒரு அறிவுரையாகத்தான் இதை நம்ம எடுத்துக்கணும். சரி, இதெல்லாம் தான் நடக்காது, எதுவும் போகாது, இதை எதுக்கு லாலாஜி இப்ப பாபுஜிக்கு சொல்றாரு, அதுக்கான ரீசனையும் சொல்றாரு. ஏன் இந்த விஷயங்களெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வரணும்னா, அந்த பர்டிகுலரான சகோதரர்கிட்ட நீங்கள் அளவுக்கு அதிகமாக இரக்கம் காட்டுவதை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா அவர் ஒரு நல்ல எண்ணத்தோட உங்களை அணுகவில்லை. எல்லோரையும் போல அவரையும் நடத்துங்க, அவர் மேல நீங்க எதுவும் கோபப்பட வேணாம். ஆனா என்னன்னு கேட்டா, அளவுக்கு அதிகமாக இரக்கம் காட்டுவது தவறு. அவரை ஒரு அளவுல வச்சுக்குங்க. அதோட மட்டுமில்ல, நீங்க என்னுடைய ஆன்மீக வாரிசுங்கிற இந்த நற்செய்தியை நான் அவருக்கு 3 முறை தெரிவித்திருக்கிறேன். அவர் அதை கேட்டு உணர்ந்து ஏத்துக்கிட்டு உங்ககிட்ட வரணும், அதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் லாலாஜி சொல்றார். தயவு செய்து அந்த இடம் தொடர்பான அனைத்து பணிகளையும் இன்று முடித்து விடுங்கள். இது உடனே இது அடுத்த விஷயம். அது எந்த இடம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்க மறைபொருளா வச்சிருக்காங்க. டைரியில பாபுஜி நீட்டா எழுதியிருந்தா கூட சில இடங்களை சில காரணங்கள் குறித்து என்ன பண்றாங்கன்னா விட்டுடுறாங்க, அல்லது சில பெயர்களை பேரா சொல்லாம வெறும் இன்சியலாவோ ஒரு எழுத்தாகவோ போட்டு போயிடுறாங்க. அது போல ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ண சொல்லி லாலாஜி பாபுஜி கிட்ட சொல்லியிருக்காரு. அததான் இங்க திரும்பி அவர் கோட் பண்றாரு. அந்த இடம் தொடர்பான அனைத்து பணியையும் இன்று முடித்து விடுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் 3 நாட்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காம ஓய்வு கொடுத்துள்ளேன். இதை முடித்த பிறகு அடுத்த பணியை மேற்கொள்ளுங்கள். கைவசம் உள்ள தற்போதைய பணியை முடித்த பின்பு எக்ஸ்கே மீது சிறப்பு கவனம் செலுத்துங்கள். அந்த ஒரு இடத்து மேல ஒர்க் பண்ண சொன்ன பிறகு அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிங்க. எப்ப அந்த பணி முடியுதோ அதன் பிறகு ஒரு பர்டிகுலர் அபியாசி மேல, பர்டிகுலர் ஒரு சாதகர் மேல நீங்க கவனம் செலுத்துங்கன்னு லாலாஜி குறிப்பிடுகிறார். ஏன் சொல்றாருன்னா, அவரை பத்திய குறைபாடு என்னங்கிறதையும் லாலாஜி குறிப்பிடுறார். அவர் பெண்கள் மீது பற்றை வளர்த்து கொண்டிருக்கிறார். அவரை மிகுந்த அன்புடன் நான் கொண்டு வந்துள்ளேன். என்னால் தீட்சை அளிக்கப்பட்ட அனைவருக்கும் நானே பொறுப்பு. நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டால் நான் நிம்மதியாக உணர்வேன். இதுதான் ஒரு அப்பாவுக்குள்ள ஒரு பிரச்சனை. மகன் நல்லவனோ கெட்டவனோ அவனை வெட்டி விட்டுற முடியாது. எப்படியோ அவனை சரி பண்ணி திரும்பி நல்ல பாதைக்கு கொண்டு அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அது போலதான் லாலாஜி சொல்றார்.
எக்ஸ்கேன்னு ஒருத்தரை அவர் வந்து ரொம்ப லவ்வபிளா அவருடைய காலத்துல தயார் பண்ணியிருக்காரு. தயார் பண்ணி அவருக்குள்ளார ஆன்மீக முன்னேற்றத்தெல்லாம் கொடுத்து நல்லா கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு பிரிசெப்டராவே ஆக்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டா, கொஞ்சம் லேடிஸ் மேட்டர்ல ரொம்ப வீக்கா இருக்கிறாரு. லாலாஜி சொல்றாரு, அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு. அவரை கொஞ்சம் கவனிச்சு அதுல இருந்து வெளியில கொண்டு வாங்க. ஏன்னா, என்னால தீட்சை அளிக்கப்பட்ட அனைவருக்கும், அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும், அவங்க வழி தவறி போனா அதுக்கும் நானே தான் பொறுப்பு. ஏன்னா, என்னோட தான் அவங்க கனெக்ஷன்ல இருக்கிறாங்க. சோ இவங்கள சரி பண்ற பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்படின்னு பாபுஜி கிட்ட சொல்றாரு. அடுத்து இன்னொருத்தருக்கு பாபுஜி செஞ்ச ஒர்க்க பத்தியும் இங்க சொல்லப்படுறது. நீங்கள் KS-க்கு கொடுத்தவற்றை அவர் கிரகித்துக் கொள்வதற்கான முயற்சியை செய்யுங்கள். KS அப்படிங்கிற ஒரு அபியாசிக்கு பாபுஜி வந்து ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காரு. லாலாஜி சொல்லி ஏதோ ஒர்க் பண்ணி அவருக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் கொடுத்து ஒரு ஒரு நிலைமைக்கு உயர்த்திருக்கலாம். ஆனா அந்த நிலைமைக்கு உரிய அளவுக்கு அவர் தயாராகிறதுக்கு முன்னாடியே அதை கொடுத்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அது ஃபுல்லா அவருக்குள்ளார கிரகித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இது மாதிரி அவசரப்பட்டு ஒருத்தருக்கு வந்து அவர் உள்நிலையை உயர்த்துற தவறுகளை எதிர்காலத்தில் செய்யாதீர்கள். இன்னும் கொஞ்சம் கூடுதலா நீங்க போக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா கூட அவருடைய மைண்ட் வந்து பாதிக்கப்பட்டு அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுடைய தகுதி அந்த அளவுக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஆசைக்காக உங்களுடைய ஒரு உடனடியாக செய்யணுங்கிற அந்த ஒரு இயக்கத்துல செய்யாதீங்க. அதுவும் அவருக்கு ஒரு டெக்னிக்கை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த டெக்னிக் வந்து இப்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய டெக்னிக் இல்ல. அது காலம் வரும்போது சொல்ல வேண்டியது. குறிப்பிட்ட அந்த முறையை அவருக்கு கூறுவதற்கு நீங்கள் நேற்று சற்று அவசரப்பட்டு விட்டீர்கள். அவரது முந்தைய பயிற்சிகளில் பெற்றவை கிரகிக்கப்பட்ட பிறகு இந்த வழிமுறை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். திரும்பியும் சொல்ல போனா இந்த விஷயமும் நமக்கானதுதான். எந்த ஒரு அபியாசிக்கும் அவருடைய உள்நிலை தயாரான பிறகுதான் ஒரு டெக்னிக்கானது ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். அந்த பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த சொல்லி தரணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதனுடைய விளைவுகள் வந்து தவறாதான் இருக்கும். ஏன்னா அது அந்த சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்றதுக்கான கெப்பாசிட்டியோட இருக்காது. உதாரணத்துக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நேத்திதான் ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு. அவர் 3 சிட்டிங் முடிக்கிறதுக்குள்ளார ராத்திரி 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நீங்க வந்து மாஸ்டருடைய எல்லா குணநலங்களும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றனன்னு போய் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னா இது எந்த விதத்திலாவது நியாயம் இருக்கா? நம்ம அபியாசிகளுடைய ஆர்வம் அது மாதிரி இருக்கு. நம்ம பிரிசெப்டர்களுடைய ஆர்வம் அது மாதிரி இருக்கு. அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? வீட்டுல இருக்கிறவங்க திடீர்னு ஒருத்தர் ராத்திரி 12 மணிக்கு எழுந்துச்சு உட்கார்ந்தா எப்படி பார்ப்பாங்க அவரை? சரி, அவரு வந்து ஓரளவுக்கு சுத்திகரிப்பு அடைந்திருக்கிறாரா? அவரு வீட்டை சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாமே சுத்திகரிப்பு அடைந்திருக்கிறதா? ஓரளவுக்கு அவருடைய உள்நிலையானது இந்த தீய சக்திகள் எதுவும் அவரை சூழாமல் இருக்கிற அளவுக்கு பதப்படுத்தப்பட்டிருக்கா? இல்ல நீங்க சொன்னீங்கன்னு ராத்திரி 12 மணிக்கு அவர் எங்கேயாவது போய் வெளியில உட்கார்ந்து தியானம் பண்ணி அதனால ஏதாவது ஆணுச்சுன்னா யாருக்கு பொறுப்பு? இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா, இது மாதிரிலாம் நடக்காதுங்கிறது அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்த விஷயம் வந்து அப்ப சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு அபியாசி முன்னேற்றம் அடைந்து நான் மாஸ்டர் போல மாறணும், அதுக்கு என்ன வழி சொல்லுங்கன்னு அவர் ஏக்கம் அடையும் பொழுது சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு டெக்னிக். இதை முன்கூட்டியே சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு கற்பனையா தான் நான் இதை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரிதான் பாபுஜி சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் வந்து அந்த KS-ங்கிறவருக்கு மனதளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையா நிதானமா அவர் பெற்ற விஷயங்களை அவர் கிரகித்த பிறகு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு லாலாஜி சொல்றார். திரும்பி XK வர்றார். இந்த XK என்பவர் பெண்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் அதிக ஆர்வம் காண்பிக்கிறார். அவருக்கு எப்பயும் பெண்கள் மேலதான் கண்ணு. அந்த பிரிசெப்டருக்கு காலனியை வெல்வெட் துணியால் போர்த்துவது போல அவர் தவறான பற்று வைத்துள்ளார்.
காலனியை வெல்வெட் துணியால் போர்த்துவது அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில சொல்ற ஒரு பழமொழியா இருக்கலாம். நம்ம ஏரியாவில் இந்த கட்டை விளக்க மாட்டிற்கு பட்டு குஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயத்தை தான் பாபுஜி கிட்ட லாலாஜி சொல்றாரு. அவரு தகுதி வேற, அவர் எது மேல அதை கொண்டு போய் வைக்கிறாருங்கிறது வேறையாக இருக்கிறது. அவர் தவறான பற்று வைத்துள்ளார். அவர் பட்டு குஞ்சம், ஆனா அதை கொண்டு போய் கட்ட விளக்கமாத்துக்கு கட்டுறது மாதிரிங்கிறாரு. காலனியை வெல்வெட் துணியால் போர்த்துவது போல அவர் தவறான விஷயத்தின் மீது பற்று வைத்துள்ளார். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மகான் எவரிடமும் பற்றை வளர்த்து கொள்ளக்கூடாது. அடிக்கடி அவர் பயிற்சி அளிக்கும் பெண்கள் மீது தியானம் செய்கின்றார். அந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு அவரது பிரணாகுதியின் பொழிவும் அடர்த்தியாக இருக்கிறது. எந்த இடத்திலும் நான் இது போல இல்லை, நட்பையே பார்த்தேன், நீங்களும் அதையே பின்பற்ற வேண்டும். ஒரு வீக்கான ப்ரிசெப்டர் அவர் அது மாதிரி இருந்திருக்கிறார். லேடிஸ் மேல ஒரு கவனம் எப்பயும். அவங்க வந்தா உட்கார வச்சு அவங்களுக்கு தனியா சிட்டிங் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க பொறுத்து அவரு கொஞ்சம் நடந்துட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தாஜி ஜீரோ டாலரன்ஸ். இப்ப பெண்கள்கிட்ட தவறா நடக்கிறாங்க, இல்ல ஒரு அதிக அளவு ஒரு ஈர்ப்போட இருக்கிறாங்க, பண விஷயத்துல ஈர்ப்போட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு சின்ன புகார் போனா கூட உடனடியாக அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறது தாஜி கொஞ்சம் கூட யோசனை பண்றதே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில இருந்து மிஷன்ல தடை செய்யப்பட்டு அதுக்காக தொடர்ந்து வேலைகள் நடத்திட்டு இருந்தாங்க. லாலாஜி அவரே ஒவ்வொரு சீடனையும் கவனிச்சு பார்த்து பார்த்து உருவாக்கி வளர்த்தவர். அவருடைய மகா சமாதிக்கு பிறகு அவருடைய சீடர்கள்ல ஒருத்தர், அதுவும் அவர் பிரிசெப்டரா ஆக்கிட்டு போன ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியோட இருந்திருக்காரு. அந்த மாதிரி இருந்துட்டாருன்னு சொல்லி விட்டுருல, அதுக்கும் மேல போயிட்டு அவர் மேல அவருடைய கண்டிஷன் என்ன, அவர் என்ன மாதிரிலாம் இருக்கிறாருங்கிறதெல்லாம் சொல்லி அது மேல ஒர்க் பண்ண சொல்லி பாபுஜிட்ட கேட்கிறார். இதுதான் மாஸ்டர்களுடைய சுமை. வெளியில இருக்கிறவங்க அபியாசியானா மாஸ்டருக்கு ஒரு பங்கு சுமைனா, ஒரு அபியாசி பிரிசெப்டர் ஆகும் பொழுது மாஸ்டருடைய சுமை இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா அவருக்கும் மாஸ்டருக்கும் இடையில உள்ள கனெக்ஷனை இன்னும் ஒரு பைண்ட கூட பண்றப்ப அந்த பிரிசெப்டர் தவறு பண்ணா வெட்டி விட்டுறது இல்லை. எப்படியாவது அவரை சரி பண்றதுக்கு அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு மாஸ்டர் தள்ளப்படுறார். இப்போ ஒருத்தர் உள்ளுக்குள்ளார சேர்க்க சேர்க்க இப்ப பிசினஸ்ல வெளிவட்டத்துல ஒருத்தர் பார்ட்னரா வச்சிருக்கிறதுக்கும் உள்வட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உள்ள போக போக டக்குன்னு கழட்டி விட முடியாது. ஏதாவது ஒரு தப்பு பண்றாருன்னா அவர்கிட்ட உட்கார்ந்து பேசி சரி பண்ணி அவர் கண்டினியூ பண்ண பக்கம் பார்ப்போம். பிசினஸுக்கே எப்படி. ஆன்மீகத்துல ஒருத்தர் அடுத்தடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போற மாஸ்டரோட நிலைமை என்னவாக இருக்கும்? ஸோ இப்படி லாலாஜி அவருடைய ஒரு ரிசெப்டர் எப்படி இருக்கிறாருங்கிறத பாபுஜி கிட்ட சொல்லி சரி பண்ண சொல்றதோட எப்படி மாத்தணுங்கிறதையும் சொல்றாரு. நான் எல்லா இடத்திலும் நட்பை மட்டுமே பார்த்தேன். ஆணோ பெண்ணோ என்னுடைய எதிரியோ நண்பரோ அவர்களை நட்புடனேயே பார்த்து பழகினேன். என்னுடைய வாரிசாக வரக்கூடிய நீங்களும் அதையே பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதோட இன்னைக்கு நம்ம நிறுத்திக் கொள்வோம். விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால அதை புரிந்து கொள்ற விதமும் அதை உள்வாங்கிற விதமும் இதுல இருக்கக்கூடிய அந்த பிரணாகதியோட அளவும் வேற வேறையா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம படிக்க படிக்க அந்த டிரான்ஸ்மிஷனோட எஃபெக்ட் படிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது உணர முடியும். அதனால இந்த புக்கை படிக்கும் பொழுது எல்லாமே நம்ம எல்லாரும் இன்னும் கொஞ்சம் அதிக தயாரிப்போட இருக்கணும். ஒரு முறை நீங்க முன்கூட்டியே படிச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா இன்னமும் நல்லா இருக்கும். இப்போ மாஸ்டருடைய ஒரு அருளால இந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாரோ அதை சரியான விதத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு தகுதியை மாஸ்டர் கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்னைக்கு காலை தியானத்துக்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.